அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வீக்லி லெவல்ஸ் பார்த்துருவோம். வீக்லியில் எங்கள் 21,802 வந்தால் பை, ஸ்டாப் லாஸ் 692. பாருங்கள், அந்த ஜோன் அங்கே வந்து தான் திரும்பியிருக்காங்க மார்க்கெட்டு. ஓகேங்களா? சரி, அங்கேருந்து ஏறுற மார்க்கெட்டு ஏன் நம்ம செல்லாட்ட போன உடனே அங்கேருந்து செல்லாது? இங்கேருந்து 150 பாயிண்ட்டு, இங்கிருந்து 250 பாயிண்ட் ஃபால். செல்லு இங்க இருந்து அப்படி பை டாப். வீக் வந்து இந்த வீக் இதனுடைய வீக் எக்ஸ்பைரி வந்து எக்ஸ்பைரியோட முடிஞ்சிடும். அப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வரும்போது லோ ஏன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கொடுக்க போறேன். இங்கிருந்து ஏற டார்கெட் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. செல்லுட்டுறாய் நமக்கு மினிமம் 100 பாயிண்ட்ங்கிறது, அது மேக்ஸிமம் எவ்வளோ வேணா போகலாம். 100 பாயிண்ட் மினிமம் டார்கெட்ஸ். ஓகேங்களா? அதுவும் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஏன் இங்க இவ்வளவு இறங்கின மார்க்கெட் மேக்ஸ். நம்ம எல்லாமே கணக்கு தான், நம்ம வந்து மேக்ஸ் அடிப்படையில் தான் எதையுமே பார்ப்போம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் பேட்டர்ன், இந்த இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. இப்போ இங்கிருந்து ரிவர்சல் ஆனது, இங்கிருந்து பை ஆனது, இங்க செல் ஆயிடுச்சு, எகைன் இங்கிருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க, நிறைய வீடியோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயர்லி வேல்யூ இருக்கிறதுலே அதுதான் பெஸ்ட் ரியாக்ட் ஆகும். அந்த வேல்யூ தான். அடுத்தது மந்த்லி வேல்யூ பெஸ்டா, அதுக்கப்புறம் தான் வீக்லி வேல்யூ, அதுக்கப்புறமா தான் இன்ட்ராடே வேல்யூ ரியாக்ட் ஆகும். இன்ட்ராடேக்குள்ளேயே வீக்லி வேல்யூ, மந்த்லி வேல்யூ இல்லை டே வேல்யூ வந்துருச்சுன்னா அதுதான் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இங்கிருந்து ஏறின மார்க்கெட் ஏன் இங்கேயே திரும்பிச்சு அப்படின்றதுக்கான விடை இங்க பாருங்க. மந்த்லி லெவல்ஸ், மந்த்லி வீடியோல என்ன கொடுத்துருக்கேங்க, எக்ஸாக்டா நம்ம புள்ளியை டச் பண்ணி தூக்குனாங்களா மார்க்கெட்டு? 550 பாயிண்ட் ப்ராஃபிட் பொசிஷன்ல, அப்சைட்ல எவ்வளவு அழகா பொசிஷன்ல ட்ராக். அப்புறம் பொசிஷன்ல நான் இப்ப ஏன் அதை இப்ப நான் சொன்னது புரியுதுங்களா? மந்த்லியில பைல இருக்கு, வீக்லியில செல் ட்ரை, வீக்லியிலும் டார்கெட் பைல இருந்து பை டார்கெட் ஆகி ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, செல் டார்கெட் ஆகி ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இப்போ இதுல நான் ஒரு போன வாரம் வீடியோல மட்டும் ஒரு இது மென்ஷன் பண்ணேன். நிறைய பேர் ஒரு சில மெசேஜ் போட்டு கேட்டிருக்கீங்க, மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு சார், பயமா இருக்கு அப்படின்றதெல்லாம். அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், 2 விடை சொல்லியிருந்தேன். 21,700 கீழே க்ளோஸ் வச்சா பையில இருந்து வெளியே போகணும். ஆனா செல் ட்ரிகர் கிடையாதுன்னு சொன்னேன். பைலே தான் இருக்கு மார்க்கெட், இன்னும் பைல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 21,700 அது எங்கேயோ இருக்கு, இங்க இருக்கும் போதே இங்கே சொல்லிட்டேன். புரிதுங்களா? அடுத்தது 21,400 கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் செல் ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அது ட்ரிகர் ஆனா 20,150 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். 21,700 கீழே மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்கா? அப்ப என்ன சொல்லியிருக்கிறேன், எவ்ரி டிப் பை எங்க போகும்னு சொல்லியிருக்கிறேன். 23,412 ஃபர்ஸ்ட் டார்கெட். இது இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். இதை டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணாம மட்டும் இறங்கிட்டாங்கன்னா அது வந்து அப்போ நான் அப்டேட் பண்றேன் அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றது. ஓகேங்களா? அந்த பிரைஸ் டச் பண்ணி தீருவாங்க. பங்குச்சந்தைங்கிறது இது போலதான் நம்ம வந்து ஒரு பொசிஷன் வேல்யூ எடுத்து அதை எட்ஜிங் இல்லாம எடுக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இங்க வந்துதா பொசிஷனா பை பண்றோம் மந்த்லியில, அப்போ ஒரு எட்ஜிங், ஒரு புட் ஆப்ஷனை போய் பை பண்ணி வச்சுக்கணும் சேஃப்டிக்கு. அவ்வளவுதான். போட்டு கம்முன்னு விட்டுங்கன்னா 500 பாயிண்ட் ப்ராஃபிட்டா உங்களுக்கு தேவையானது கிடைச்சது அந்த மந்த்துக்கு. 500 பாயிண்ட்லேயே போதுமா? புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. இப்போ போய் புட்டையும் புக் பண்ணீங்கன்னாக்கல உங்களுக்கு எவ்வளவு அதிகபட்சம் நஷ்டம் இருக்கும்? 150 புள்ளிகள் நஷ்டமா இருக்குமா? 500ல 150 போனா 350 புள்ளி ப்ராஃபிட் தானேங்க. சேஃப்டியா பண்ணலாம். ஓகே, இது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இந்த வீக்லி இது பாருங்க, இங்க இருந்த மார்க்கெட் பை அட் 46,998. ஆனா அது கீழே இங்க பை ட்ரிகர் ஆகவே இல்லை, இங்க இருந்து திரும்பி மேல போயிடுச்சு. இங்க போன உடனே இதோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் இது வந்து ரெண்டும் போத் வந்து ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே இது வேலிட் இன்வாலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் புதுசா ஃப்ரெஷ்ஷா வரும். இங்கேயும் முடிஞ்சு போச்சு இந்த எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் இருந்ததுக்கான டேட்டா என்னால் வேலைக்கிழமை எடுத்து போட முடியும். நான் ஃப்ரீயா இருக்கிறது வெள்ளி சனி ஞாயிறுங்கிறதுனால அந்த டைம்ல தான். அதுவும் இப்போ சனி ஞாயிற்றுக்கிழமையில கிளாஸ் இருக்கு, இப்போ அதுவும் இப்போ எனக்கு டைம் இது. அப்போ அதனாலதான் நான் பேங்க் நிஃப்டி ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து போட்டு விட்டுருக்கேன். முடிட்டு நான் ஒரு சில டைம்லாம் எனக்கு எல்லாம் ஃப்ரீ ஆச்சுனாங்க, நான் வேலைக்கிழமையும் எடுத்து போட பார்க்குறேன். ஓகேங்களா? அதனால யார் சொல்றதும் நம்பாதீங்க, நான் சொல்றதும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீக்கான லெவல்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேல அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.